எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரேஸ் ஆன் டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ ரீசெண்டாக எம்ஐ 10i அப்படின்ட்டு ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்க. அதான் மொபைல் வாங்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பாக்ஸ் பார்க்கலாம். பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மொபைலோட ஃபோட்டோ இருக்குது. கீழே வந்து எம்ஐ 10i அப்படின்னு எழுதியிருக்காங்க. மேலே வந்து எம்ஐ அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் வந்து பின்னாடி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6GB 128GB நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட். இது வந்து 22,000 ப்ளஸ் வந்து அமேசானில் வாங்குறப்ப ஐசிஐசிக்கு வந்து 2,000 ஃப்ளாட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வாங்குறப்ப அந்த இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆகலை. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கும் அப்படி ஆகலையா, உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆச்சா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து கேஸ் இருக்குது. கேஸ் வந்து நல்லா செமையாக இருக்குது. நல்ல குவாலிட்டி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. நம்ம மொபைலை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் 68 மினிட்ஸில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து 50 to 100 போட்டேன். எனக்கு 30 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆச்சு. எல்லாருமே அந்த பசிபிக் சன்ரைஸ் அந்த கலர் தான் செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக் கலர் தான் செம்ம லுக்காக இருக்குது. இந்த மொபைலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட முன்னாடி வெர்ஷனான எம்ஐ 20 ப்ரோலலாம் வந்து அந்த கேமரா மாடியூலுக்கு இருக்க கிளாஸே வந்து கொரில்லா கிளாஸ் 5 தான் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு எம்ஐ வந்து சொல்லலை. மேபி நல்ல கிளாஸாக இருந்தால் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ரொம்ப ஹைப் பண்ண ஒரு இது என்னன்னா, இதில் வந்து 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே வந்து AMOLED பேனல் கிடையாது, IPS LCD பேனல் தான். இதில் வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து செம்மையாக ஒர்க் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன தான் LCD பேனலாக இருந்தாலும் HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மொபைலில் வந்து என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 750G ஒரு 5G ப்ராசஸர். இதில் ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 பேண்ட் தான் 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெண்டும் கம்மியாக, ரொம்ப கம்மி தான், அவ்வளோதான் சப்போர்ட் இருக்குது. மேபி இது ஃப்யூச்சரில் ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இல்லாமலும் போகலாம். அதே மாதிரி இதில் வந்து பேட்ரி வந்து 4800 mAh கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஃபோன் வந்து செம்ம சாலிடாக இருக்குது. கையில் வெயிட்லாம் செம்மையாக, ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே கையில் வச்சுருக்கப்ப நமக்கு அது தெரியல. நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வெயிட்டாக தெரியல. ஃபோன் வந்து சூப்பராக சாலிடாக இருக்குது. ஃபோனில் வந்து கேமரா கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆடியோ வந்து கால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நான் அன்இன்ஸ்டால் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு 108 மெகா பிக்சல் செம்மையாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 8 மெகா பிக்சல் கேமரா வந்து ஒரு ஆவரேஜான வைட் ஆங்கிள் கேமரா. 2 மெகா பிக்சல் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஏன்னா சும்மா ஒரு 4 கேமராவுக்கு கொடுத்தாகணுமே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் 1080 பிக்சல் வரலாம் தான் வீடியோ எடுக்க முடியும். பேக்கில் 4K இருக்குது, ஆனால் OIS சப்போர்ட் கிடையாது, EIS சப்போர்ட் மட்டும்தான். அதுவுமே உங்களுக்கு 1080 பிக்சலில் தான் கிடைக்கும். நான் யூஸ் பண்ண வரலுமே ஃபோன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஸ்பீடாக இருந்துச்சு. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இதில் RAM மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்குது. நான் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணேன்னா அந்த ஆப்பை வந்து ரீலோட் பண்ணுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது சாங்ஸ் கேட்குறதுக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.